Welcome to John Max. Today class for 10th standard Max exercise 2.1ல 6வது சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பயிற்சி 2.1 யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 867 255 வகுக்கணும். பெரிய நம்பரை தான் நம்ம சின்ன நம்பரால் வகுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன வழிமுறையை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க, யூக்ளிடின் வகுத்தல் முறை. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் முறைக்கான ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். A = BQ + R 0 <r = r b. ஆரோட பாயிண்ட்ஸ் எதில் இருக்கும், 0லேருந்து b வரைக்கும். ஸோ இப்போ 867ன்றது A, எதால் வகுக்க போகிறோமோ அந்த நம்பர் B, எத்தனை முறை வகுப்படுதோ அது Q, மீதி என்ன கிடைக்குமோ அதுதான் R. ஓகேங்களா. 867 255 வகுக்கும்போது 3 டைம் வகுக்கலாம். 5 5 மீதி 1, 5 5 5 1 16க்கு மீதி 1, 3 2 6 6 1 7, 7ல் 5 போச்சுன்னா 2, 6ல் 6 போயிடுச்சுன்னா 0, 8ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 1. ஓகேங்களா. ஸோ இப்போ எழுதிக்கலாம். 867 255 இன்ட்டு 3 டைம் வந்து நம்மளுக்கு வகுப்படுது, ப்ளஸ் நம்மளுக்கு 102 மீதி கிடைக்குது. நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து மீதி வந்து 0 கிடைக்கிறவர்களுக்கு வகுக்கணும். 0 கிடைக்கல, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, 867 விட்டுருங்க, 255 102 வகுக்கணும். இதில் எதால் வகுத்தமோ மீதி என்ன கிடச்சிச்சோ அதை தான் வகுக்க போகிறோம். அடுத்து 255 102 வகுக்கும்போது 2 டைம் வகுப்படுது. 2 2 4, 2 × 0 0, ஓ 2 2. இப்போ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, அப்போ 5 5 அப்படியே கிடச்சிரும். அப்போ 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, அது போட தேவையில்லை. 255 102 வகுக்கும்போது 2 டைம் வகுப்படுது, 51 மீதி கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ 51 தான் கிடச்சிருக்கு, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 255 விட்டுருங்க, 102 51 வகுக்கணும். சரிங்களா. 102 51 வகுக்கணும். இப்போ 102 ஈக்குவல் டு 52. ஸோ 102 52 வகுங்க. 52 வகுக்கும்போது 2 டைம் வந்தால் 102 கிடைக்குது. 2 எத்தனை டைம் போட்டு பாருங்க, 102ங்களா. அப்போ மீதி என்ன கிடைக்குது, 51. ஸோ 51 102 வகுக்கணும். சாரி, ஓகேங்களா. 51 102 வகுக்கணும். அப்போ ஓ 2 2, I 2 10. இப்போ 0 கிடைக்குதுங்களா. அப்போ 51 2 டைம் வகுப்படுது, ப்ளஸ் நம்மளுக்கு மீதி 0 கிடைக்குது. அப்போ ஆரோட வேல்யூ இந்த ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் இதில் எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு மீப்போவா. அப்போ 51 வகுக்கும்போது தான் நம்மளுக்கு வகுப்பட்டுச்சு. அப்போ தேர்ஃபோர் 867 மற்றும் 255 மீப்போவா. ஏன்னா மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட நம்பர் எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸில் வரும். 51 வகுக்கும்போது தான் நம்மளுக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 51. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.